ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன காணொளியில் நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். இந்த காணொளியில் நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்களை போலவே மொழிக்கு அடிப்படையாக இருக்கிற மற்றொரு வகை எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள். அவை மொத்தம் 18. மெய்யெழுத்துக்கள் தனித்து இயங்காது, உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து தான் இயங்கும். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த 18 மெய்யெழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாமா? இக்கு, இங், இச், இஞ்ச், இட், எண், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன். பெற்றோர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஓகே குட்டீஸ், வாங்க இப்போ இந்த ஒரு மெய் எழுத்துக்களை உதாரணத்தோட பார்க்கலாம். முதல் மெய் எழுத்து இக். உதாரணமாக சக்கரம் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: தக்காளி, கொக்கு, பூக்கள், சர்க்கரை, சிட்டுக்குருவி. அடுத்த மெய்யெழுத்து இங். உதாரணமாக சிங்கம் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: சங்கு, சங்கிலி, குரங்கு, தங்கம், பழங்கள். அடுத்த மெய்யெழுத்து இச். உதாரணமாக பச்சோந்தி எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: தச்சர், பச்சை நிறம், எலுமிச்சை, பச்சை கிளி, குச்சி. அடுத்த மெய்யெழுத்து இஞ்ச். உதாரணமாக மஞ்சள் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: இஞ்சி, ஊஞ்சல், பஞ்சு, அஞ்சல் தலை, கிளிஞ்சல். அடுத்த மெய்யெழுத்து இட். உதாரணமாக பட்டம் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: பெட்டி, வட்டம், பட்டு, தோட்டம், எட்டு. அடுத்த மெய்யெழுத்து இன். உதாரணமாக கிண்ணம் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: கூண்டு, நண்டு, பூண்டு, கண்கள், என்பது. அடுத்த மெய்யெழுத்து இத். உதாரணமாக வாத்து எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: சுத்தியல், மெத்தை, பத்து, புத்தகம், கத்தி. அடுத்த மெய்யெழுத்து இன். உதாரணமாக பந்து எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: பருந்து, மருந்து, கூந்தல், கந்தன், காந்தி. அடுத்த மெய்யெழுத்து இப். உதாரணமாக கோப்பை எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: அகப்பை, சீப்பு, ஆப்பிள், பப்பாளி, உப்பு. அடுத்த மெய்யெழுத்து இம். உதாரணமாக காகம் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: வைரம், மரம், பொம்மை, சோளம், இமயம். அடுத்த மெய்யெழுத்து ஈ. உதாரணமாக பாய் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: குழாய், நாய், வாய், பீப்பாய், ரூபாய். அடுத்த மெய்யெழுத்து இர். உதாரணமாக இளநீர் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: தேர், நீர், மாணவர்கள், மலர், வேர். அடுத்த மெய்யெழுத்து இல். உதாரணமாக சேவல் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: வைக்கோல், பால், பல்லி,
சீவல், நூல். அடுத்த மெய்யெழுத்து இவ். உதாரணமாக செவ்வாழை எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: செவ்வந்தி, செவ்வகம், செவ்விந்தியர், செவ்வாய்க்கிழமை, ஜவ்வரிசி. அடுத்த மெய்யெழுத்து இழ். உதாரணமாக தமிழ் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: தாழ்பாள், யாழ், குமிழ், வாழ்த்துக்கள், அழைப்பிதழ். அடுத்த மெய்யெழுத்து இல். உதாரணமாக வாழ் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: தேள், கேள்வி, எள், பள்ளிக்கூடம், கள்ளி. அடுத்த மெய்யெழுத்து இர். உதாரணமாக நாற்காலி எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: பாகற்காய், நாற்று, 40, குற்றாலம், கற்பூரம். அடுத்த மெய்யெழுத்து இன். உதாரணமாக மான் எனும் வார்த்தையில் வருகிறது. வேறு சில உதாரணங்கள்: தேன், மீன், பன்றி, மின்னல், நன்றி. ஓகே குட்டீஸ், இதோட நம்ம மெய்யெழுத்துக்கள் காணொளி முடியுது. மீண்டும் அடுத்த காணொளியில நம்ம சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர். ஹாவ் அ குட் டே. பை பாய்.